ஏன் நம்ம நமக்கு இறைவன்கிட்ட அருள் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம்? ஏன்ட்ட கடவுளுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வாழைப்பழம் வாங்கி கொண்டே கொடுக்குற கூட எனக்கு காசு இல்லை, இல்லைன்னா எனக்கு வசதி இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எதையாவது கொண்டு அங்கே ஒரு மெழுகுவத்தியாவது ஒரு சூடமாவது பொருத்தி வச்சா அது கூட எனக்கு வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை அப்படிலாம் நினைக்கிறாங்க. எனக்கு கடவுளுக்கு எதாவது கொடுக்கணுமே, அவங்களே என்னெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க கடவுளுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அறிவிக்கின்றான் உம் இறைவன் தேவைகளற்றவன், எந்த தேவையும் அற்றவன். நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் என்ன கொடுத்தாதான், அவரெல்லாம் கோயிலே கட்டி கொடுத்துருக்காரு கடவுளுக்கு, அவரெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவர் தான் செலவு பண்ணுறாரு, இன்னும் அவங்களாம் செலவு பண்ணுறாங்க, கடவுளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்றாங்க, கிரீடமெல்லாம் வாங்கி தர்றாங்க. நம்மளாம் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, உண்டியில் கூட காசு போடல. நமக்கெல்லாம் எங்கே கடவுள்கிட்ட அருள்? அறிவிக்கின்றான் உம் இறைவன் தேவைகளற்றவன், எந்த தேவையும் அற்றவன். உங்கள் மனசில் நல்லெண்ணத்தோடு இருங்க, உங்கள் இறைவன்கிட்ட இருக்கு. இவ்வுலகிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. இவ்வுலகிலும் உண்டு, நாளைய வாழ்விலும் உண்டு. இன்றைய வாழ்விலும் உண்டு, நாளைய வாழ்விலும் உண்டு. உம் இறைவன் தேவைகளற்றவன், மிக்க கருணை உடையவன். புரிஞ்சுக்கங்க, இவர்கள் கூறுவது அல்ல நம்ம எப்படி தாழ்ந்துட்டோம், நம்மளை நாமே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் செய்வதற்கு இடம் இல்லையே அப்படின்னு. உங்களுடைய மனம் இருக்கிறது, அதை தான் அவன் பார்க்கின்றான். உங்களுடைய நல்ல எண்ணம் இருக்கிறது, அதை தான் அவன் பார்க்கின்றான். மிக்க கருணை உடையவன். நான்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேனே வருந்துறாங்க. தெரியாமல் செஞ்ச ஒன்று கூட அவ்வளோ வருந்தம், வாழ்நாள் முழுசும் வருந்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய இறைவன் கருணையுடையவன்.